எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த ஒரு இது நான் பர்மிஷன் தரல. இந்த தண்ணி வருது 7 மணிக்கு வருது. பிள்ளை குட்டிலாம் தூக்கி பிஞ்சு வாங்கி கிரேண்டு அனைத்து வாஷ் அவுட்டு உப்பு மிளகா புளி எல்லாம் கட்டியோட எல்லாமே ஆரம்பிச்சு எல்லாமே நான் பகுதி பேர் விழுப்புரம் மாவட்டம் எவ்வளோ வீடு இருக்கு அந்த ஏரியாவில்? கிட்டத்தட்ட ஒரு 150 வீடு இருக்கு இந்த பாலத்தில். இப்போ இந்த பாலத்தில் வந்து உடஞ்சதுனால அந்த தண்ணிக்குலாம் ஊருக்குள்ள போகுது. இந்த பாலம் வந்து இப்போ எப்போ எவ்வளோ நான் கட்டி முடிச்சு இப்போதான் கட்டி முடியல ஐயா. 6 மாதம் கிட்ட வரும். 6 மாதம் அதுக்குள்ள தண்ணி கட்டி எல்லாமே நம்ம இந்திய படையில தண்ணி ஏறி பண்ண முடியும். மனசு வந்தாச்சு பார்த்தாக்க போற தண்ணி ஏறி கிருச்சி கிரேண்டு எல்லாம் ஒரு சில வீடு எல்லாமே அது என்ன எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. இல்ல இருபது போயிட்டு ஆனா காலைல பார்த்தா 2 மணி தண்ணி வந்துது. வந்து பார்த்து சேர சேரு சார் அப்படி நிறைய சரி பண்ணிட்டு உங்களுக்கு அரசு வேற அதை வச்சு நீங்க செப்பரேட் ஒரு வீட்டுல 20,000 ஒரு வேலைக்கு நீங்க போகாம இருக்கிறீங்க. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 15 நாளாவது ஸ்டார்டிங்ல இருந்து வேலைக்கு போகலாம். அதான் ஒரு 3 வாரம் ஐயா. 3 வாரம் வேலைக்கு போகலாம். என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? எல்லாம் துணி கடை எல்லாம் அன்றாட வேலை. 3 வாரம் வேலைக்கு 3 வாரம் மச்ச வேலைக்கு. அப்ப எப்படி நீங்க இப்ப சமாளிக்க முடியும்? அமைச்சர் எம்எல்ஏ வேற அரசு தரப்புல இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தாங்களா? மத்திய அரசுல வந்து வந்து அது கணக்கெடுக்க வீடு இடிஞ்ச வீடுகளுக்கு மற்றபடி விவசாயம் பாதிக்கப்பட்டதுக்கு இந்தந்த விதத்தில் அவங்களுக்கு உண்டான நாங்க பண நிவாரண பணமும் இழப்பீடு உதவி பணங்களும் நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம், சரி பண்ணி தரோம் அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்கல்ல. உங்களுக்கு தெரியுமா? செய்யறோம் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கையை நீங்க முன்வைக்கிறீங்க அரசு தரப்பு? ஒரு மாதம் அளவுக்கு ஏதோ பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து எச்சரிக்கை இருக்கிற பொருளை வந்து வெளியில் பாதிப்பு இதுக்கு முன்னே வந்தது கிடையாது. இந்த மாதிரி ஒரு மழை 1972 ஆனால் வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு முன்கூட்டியே ஒரு முன்னெச்சரிக்கையா சொல்ற மாதிரி வந்து வரக்கூடிய ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சொன்னா இருக்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே போயிடுச்சு. அந்த நிலத்தை பார்த்தா எதுவுமே கிடையாது. எவ்வளவு பேர் இந்த பகுதியில் குடியிருக்கிறீங்க? பார்த்தாக்க இருக்கும். அது வந்து பாதிப்புன்னு பார்த்தா ஒரு 150 வீடு மொத்த குடியிருக்கு.
மொத்தம் குடியிருப்பு அது வந்து 600 வரும். 600 வீடுகள். 700 மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்தாருங்களா? கலெக்டர் வந்து பார்த்தாங்க. கலெக்டர்னா வந்து இப்படி மேலோட்டமா பகுதிகளுக்கு யாரா போக முடியல. உள்ள போன நம்ம சேரு அதனால உள்ள வரல. தண்ணி இருக்கு உள்ள தண்ணி நல்லா இப்போதைக்கு அந்த சேரெல்லாம் அப்படி சரி பண்ணிட்டாங்களா? ஓரளவுக்கு நாலு 4 ஆளுங்க பண்ணிக்கலாம் சார் அடி. கூலி வந்து கொடுக்கணும்னா ஆளுங்க கூலி சம்பளம் வேணும். யார் சார் நம்மளே கொடுக்குறாங்க? அவங்க அரசு தரப்புல வந்து அதை ஏன்டா இதே இந்த கண் நல்லது கேட்டாக்க பகல் வந்து நல்லது நட்டிக்கணும். நைட் வந்து எல்லாம் போய் இது பகல் வந்தனால ஒரு வேற எந்த வித உயிரிழப்பு ஏற்படாது. ஏங்க ஆடு மாடு அந்த மாதிரி மாடு அது நிறைய போயிருக்கு. அதெல்லாம் கணக்கு அரசு தரப்புல எடுத்துட்டாங்களா? ஆடு மாடு இறந்ததுக்கெல்லாம் அது எல்லாம் அவங்க வீட்டில் என்னென்ன போச்சுன்னு அதான் நோட் பண்ணி கூட சொல்லிட்டாங்க. நோட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க தெரியாது. எனக்கு தெரியாது. என்ன கொடுப்பாங்கன்னு அதுவும் தெரியாது. கணக்கு முதல்ல இனிமேல் அடுத்த கட்ட மலைகள் வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னே இருக்கும். முன்னெச்சரிக்கையா நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அரசு தரப்புக்கோ உங்களுடைய பாதிப்புகளை சரியான விதத்துல நீங்க எடுத்து சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகளோ அதை நீங்க தான் எடுத்து சொல்லணும். வேற அப்படி பாருங்க. எதனா தண்ணி தண்ணி எதனா பண்ணாங்க ஒன்றும் அறிக்கை கொடுத்தாங்க இல்ல அதை நீங்க தான் எடுத்து அவங்க ஏங்கிட்ட அறிக்கை கொடுத்தாங்க. அது பகல்ல வந்து இதே நைட் வந்து என்ன பண்றாங்க? இந்த பாதிப்புக்கு காரணமான நீங்க சொல்றீங்கல்ல, இதுதான் நீங்க ஏன் எங்களுக்கு முன்கூட்டியே நீங்க எங்களுக்கு தகவல் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி நாங்க ஒரு பாதிப்பு நாங்க வந்து ஓரளவு தற்காத்திருப்போம், எங்களுக்கு இழப்புகள் இருந்து நாங்க வந்து ஓரளவு தற்காத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க அவங்க எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்லுங்க. எங்களுக்கு அதனால ஒரு சில இழப்புகள் ஆகிருச்சு, 3 வாரமா வேலைக்கும் போகாம இருக்கிறோம், இன்னும் சரி செய்யல. நீங்க கொடுக்குற அந்த 2000 ரூபாய் எங்களுக்கு ஏமாத்துறோம். இது 2000 ரூபாய் வச்சு நாங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க எடுத்து சொல்லி உங்களுடைய நியாயமான உங்களுடைய இழப்புகளுக்கு நியாயமான விதத்தில் எங்களுக்குரிய உரிய நிவாரண இழப்புகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்றது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்புமே ஒன்று சேர்ந்து நீங்க அவங்களுக்கு தகவல் கொடுங்க. அதான் சார் இதெல்லாம் பார்த்தா சார் இந்த 2 வாரம் போயிருக்கு. இதெல்லாம் 6 தகவல் எல்லாமே படிச்சுட்டோம். என்னென்ன கோரிக்கை அவங்க தரப்புல இருந்து என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க தெரியல. எல்லாம் கோரிக்கை கொடுத்தாச்சு. அந்த எல்லாமே பண்ணி எல்லாம் கோரிக்கை இப்போ நீங்க உங்களுக்கான என்ன கோரிக்கையா நீங்க முன்வைக்கிறீங்க அதை நான் வந்து என்னை சார்ந்து இருக்கிற சமூக செயல்பாட்டு எங்களுக்கு வந்து அதான் அவங்க வந்து எந்த ஒரு பாதிப்பாக முன்கூட்டி எச்சரிக்கப்பட்டா எங்களுக்கு இந்த பாதிப்பு எங்களுக்கு யாருமே ஆவணங்களை எங்களை வெளியே செய்யணும். அவங்களுடைய சரியான ஒரு முன் எச்சரிக்கை கொடுக்காத எங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி ஒரு பாதிப்புகளுக்கு இழப்புகளுக்கு நீங்க இந்த மாதிரி வேற ஒண்ணு அதை ஒண்ணு அதான் எங்களுக்கு மெயின். எச்சரிக்கை பண்ணியிருந்தா நாங்கள் அது அவங்களுடைய அலட்சிய போக்குனால இப்படி நடந்திருக்கு. அவங்க வந்து எங்களுக்கு எந்த சரி இனிமேல் அது நடக்காம இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கறத நீங்க எச்சரிக்கை பண்ணணும். எதுவுமே தெரியாது. திருப்பி சொன்னா என்ன பண்ண கொடுப்பாரு. ஒரு பேர் இழப்பை நீங்க சந்திச்சிருக்கீங்க. ரொம்ப மனசு எங்களுக்கு கஷ்டமா ஆடிக்கிறே தான் சார் மொதல் அடி. இந்த மாதிரி பாதிப்பு வந்து இது வரைக்கும் நடந்ததே கவர்மெண்ட் ஜாப்ல எந்த இதுவுமே கிடையாது. எப்படி கேட்டா இது வந்து எங்களுக்கு மேல தண்ணி ஏறி இருக்கிறதுனால அதோட இடம் எவ்வளவு சூப்பரா அந்த வீட்டுக்கும் ரோட்டுக்கும் அவ்வளவு ஹைட்டுக்கு 2 அடி மேல தண்ணி இருக்கு. முக்கால்வாசி வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அந்த யார் எங்க கோபி விழுப்புரம் மாவட்டம் பாலம் வந்து பாதிப்படைஞ்சு இதானது இது வந்து அரசு அரசு. சரி இன்னும் வர நாட்களே கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருங்க. சரி உங்களுடைய அந்த பதிவுகளை நான் மக்கள் கவனத்துக்கு எடுத்து சரி. ஓகே தேங்க்யூ.